இப்போ வந்துங்க, காதல் பண்ணுற அளவுக்கோ, காதல் செய்கிற அளவுக்கோ என்னங்க, அப்படியெல்லாம் இந்த காலத்து இளவாலிபர்கள்லாம் அவ்வளோ முறுக்கேறின பசங்க இல்லைங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோ முறுக்கேறின ஒரு ஸ்டெமினரான பசங்க கிடையாதுங்க. என்னங்க, புரிஞ்சுதுங்களா? படிப்பு தான் இலக்குன்னா படிக்கணுங்க. நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் போகணும், பிரில்லியண்ட்டாக படித்து பாஸ் பண்ணணும். ஸ்போர்ட்ஸு கிட்ஸுட கூட தேவையில்லை, படிக்கணும். நல்ல எஜுகேஷன் படித்து பாஸ் பண்ணி நல்ல ஒரு டிகிரி வாங்கி நல்ல ஒரு வேலைக்கு போய் வெட்டிக்கு போய் பேரண்ட்ஸ்க்கு ஒரு 2 வருஷம் சம்பாரித்து கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, பொண்ணு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க. ஜம்முன்னு இருக்கலாம் வாழ்க்கை. ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து பிடிச்சி பண்ணி பிடிச்சி எதுவுமே பார்க்காம பிடிச்சிருந்தனா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்ணுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு அழகு, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சதுன்னு சொன்னால் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும். நேரங்காலம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நேரங்காலம் பார்க்குறது வந்து நம்ம மனசு தான். மனசுக்கு சரின்னு பட்டால் எதை வேணாலும் செய்யலாங்கிற நான். நல்லது மட்டும்தான் செய்யணும். புரிஞ்சதுங்களா? நல்லது மட்டும்தான் செஞ்சிட்டு இருந்தா இறைவன் வந்து நமக்கு சிறப்பான வாழ்க்கை கொடுப்பாருன்னு சொல்ல வர்றேன். வச்சிட்டுங்களா?